மஞ்சள்ல புள்ளையார் பிடிச்சி வைப்போம் பாருங்க. அது என்ன காரணம் அப்படின்றது அதுக்கும் இதுக்கும் பதில் வந்து இந்த பூஜையில இதுல வந்து கிடைக்கும். பார்வதி நமக்கு எல்லாருக்குமே தாய் அவ தான். நம்ம கண்ணீர் விட்டாலும் நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் ஒரு அம்மான் தான் வரும். அம்மா அப்பா இல்லாதவாளுக்கு பார்வதி தான் தாயார். எங்க பாஷையில சொல்லணும்னா மகாலட்சுமி தாயார் எங்களுக்கு தாயார்னு சொல்லுவோம். உங்களுக்கு அம்பாள், செல்லியம்பாள் இருக்கு, அவ தான் அம்பாள். கருணையே வடிவமான தெய்வம் அந்த அம்பாள். அந்த அம்பாளுக்கு ஒரு சின்ன குறை, நமக்கு ஒரு வாரிசு இல்லையே, நம்ம ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஏக்கம். அப்போ என்ன பண்ணாலும் அந்த தாயார் அந்த அம்பாள் பார்வதி தாயார் வந்து கைலாயத்தில் ஒரு வாட்டி அவங்க போய் கொஞ்சம் சிவ பூஜை பண்ணுற போது காவலுக்கு ஒருத்தரை வச்சுட்டு போனாங்களாம். யாருன்னா நந்தியம்பெருமான். சிவபெருமான் முன்னாடி ஒரு மாடு ஒன்று பண்ணுறது பாருங்க, அது பேர் நந்தியம்பெருமான்னு பேர். அந்த நந்தியம்பெருமான் அவரை வந்து காவலுக்கு வச்சிருக்கும் போது சிவபெருமான் வரார், நான் பார்வதி தாயாரை சந்திக்கணும்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவர் அதை வழி விட்டுறாரு. அப்போ வந்து பார்வதி தாயாரை மீட் பண்ணிட்டு அப்புறமா வந்த பிறகு நந்திய பெருமான்கிட்ட கேட்கிறார், உன்னதான் நான் காவலுக்கு வச்சுட்டு போனேனே, நீ எப்படி சிவபெருமானை அனுமதிப்ப அப்படின்னு. அவர் என்னோட பகவான்மா, அவருக்கு அனுமதி இல்லாம வேற யாருக்கு அனுமதி நான் கொடுப்பேன், அவர் சொல்ல நான் மீறவே முடியாது அப்படின்னு. அப்ப தாய் சொல்ல தட்டாத மாதிரி எனக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்ட்டு நல்லா ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிறா பார்வதி. அப்ப என்ன பண்ணா தன்னுடைய திருமேனி உடம்புல இருந்து மஞ்சள் தேய்ச்சி தானே குளிப்பீங்க பெண்கள்னால, அந்த மஞ்சள் தேய்ச்சி வழி கொடுக்கறது ஒரு அந்த திருமேனி அந்த உடம்புல இருந்து எடுத்து அந்த மஞ்சள் எடுத்து ஒரு பிடிச்சி ஒரு புள்ளியாரா வச்சாலாம். அதுதான் இப்போ நம்ம பூஜை பண்ணும் போது என்ன பண்றோம், மஞ்சள்ல புள்ளியார் பிடிச்சி வச்சு ஸ்டார்ட் பண்றது, தொடங்குறது. அந்த மஞ்சள் புள்ளியார் ரொம்ப 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 விசேஷன்றதோட ரொம்ப பத்திரம். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தான் அந்த மஞ்சள் புள்ளியாரை பிடிக்கணும். ஆனா முதல்ல புள்ளியாரை பிடிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பூஜை நடக்காது, ஒன்றும் நடக்காது, ரொம்ப லேட் ஆகிடும் அந்த பூஜை. டிலே பண்ணுவார். புள்ளியார் பூஜை விநாயகர் பூஜைன்றது வந்து ரொம்ப 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 கவனமாக பண்ணணும் அந்த பூஜையை. பிள்ளையார் நம்ம கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்துடுவார், ஆனால் அவளை அலட்சியம் மட்டும் படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் கோபப்படுற மாதிரி யாருமே கோபப்பட மாட்டார். இந்த மாதிரி அவரோட திருமேனிலேருந்து அந்த மஞ்சள் எடுத்து பிடிச்சு ஒரு உருவத்தை கொண்டு வரா, ஒரு மனுஷ ரூபம் வருது. வந்தோடனே அதே மாதிரி சிவ பூஜை செய்ய போறா. சிவபெருமான் வராரு, 2 பேருக்கும் முட்டிக்குது, யாருக்கு இவர் யாருன்னு தெரியல, அவருக்கு யாருன்னு தெரியல. இந்த மாதிரி என்னோட தாயார் வந்து இந்த மாதிரி சிவ பூஜையில் இருக்கா, நான் வந்து அதில் குறுக்கிடப்படப்பா, நான் தான்ப்பா அந்த சிவனை, எனக்கு தான்ப்பா அந்த பூஜையை பண்ணுறேன், இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, பூஜையில் இருக்கா, நான் அவங்க யாருமே என்னை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அவர் வாக்கு மாதம் ஆனோடனே சிவபெருமான் ரொம்ப கோவக்காரு. எனக்கு சொல்லி வந்தீங்களா பிபி எனக்கு ரொம்ப ரைஸ் ஆகிடும்ட்டு. அவர்லாம் பிபி சுகர் எல்லாத்தோட உருவமே அவர் தான். ரொம்ப பிபி ரைஸ் ஆகி என்ன பண்ணாரு, தன்னோட சூலத்தினால அந்த விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணபதியோட அந்த தலையை வந்து கொய்திடுறாரு. கொய்திட்டோடனே அந்த அம்பாள் வந்து பார்க்குற, ஐயோ சுவாமி நான் என்னுடைய மகனாச்சு அப்படின்னோடனே இவருக்கு தெரியாமல் போனால அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த தலையை எடுத்து வைக்கிறா, அது ஒட்டலை. ஒரு வாட்டி அது ஒன்று சம்ஹாரம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அது சேராதுன்னு அர்த்தம். அதனால தான் தேங்காய் உடைச்சா என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கக்கூடாது, அது உடைச்சதை தனித்தனியாக கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் ஆன்மீகம் இருக்குது, சின்ன சின்ன விஷயத்தில் இந்த முன்னாடி அந்த மாதிரி வந்து அந்த தலையை சேர்க்க முடியாதனால அவங்களுடைய பூதகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதோ இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் பூதகணங்கள்னு பேர். அந்த மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க சங்கெல்லாம் வச்சு, கணங்கள்னு பேர். கணங்களோட அதிபதி தான் கணபதி அப்படின்ட்டு பேர். முருகர் கோயிலில் பார்த்தனால இருப்பாங்க இந்த கணங்கள் இருப்பாங்க. ஆனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு இந்த துவாரபாலகர்கள் வேற வேற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பிள்ளையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கணங்கள் இருக்கும், பூதகணம் இருக்கும். நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு விஷயத்தையுமே நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி வந்து இந்த கணங்களோட அதிபதி, இந்த கணங்கள் என்ன பண்ணுது, நீங்க போயிட்டு வடக்க தலை வச்சு படுத்துருக்க யாரா இருந்தாலுமே அவங்களோட தலையை கொழுதிடுவாங்க. அந்த குழந்தை வந்து இந்த கணபதி இந்த பிள்ளையாருக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கட்டும் அப்படின்னும் போது ஃபுல்லா தேடுறாங்க. தேடு பூலோகத்துல தேடுறாங்க, மேலோகத்துல தேடுறாங்க, எந்த உயிரினமும் இல்லை. ஒரு யானை ஒன்று படுத்துட்டு இருக்கு, அது பக்கத்தில் ஒரு குட்டி யானை ஒன்று இருக்கு. அந்த குட்டி யானை மட்டும் என்ன ஆச்சுன்னா அந்த வடக்க பார்த்த மாதிரி தலையை வச்சு படுத்தோடனே அவங்க டக்குன்னு சொல்லிடனோடனே முடிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் பிரம்மா வாக்கு கொடுத்தபடி சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து அந்த தலையை கோயில் எடுத்துட்டு வரணும்னு பார்வதி பார்த்துட்டோடனே ஒரே கவலை, ஐயோ என் குழந்தைக்கு யானை முகமா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரே கவலைப்படும் போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அது முடிய போகுது, 6 மணி முடிய போறதுனால அவர் இதிலே வைக்கட்டும், இந்த தலையே இருக்கட்டும் அப்படின்னால அந்த விநாயகர் பெருமானுக்கு அந்த யானையோட தலையை வச்சு யானை முகத்தான் விநாயகர் அப்படின்னு பேர் சுட்டி எல்லாரும் ஒரு வரம் கொடுக்குறாங்க. எந்த பூஜையா இருந்தாலும், எப்பேற்பட்ட வழிபாடா இருந்தாலும், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே உன்னுடைய பூஜை அதுல கம்பல்சரி இருக்கணும், பிள்ளையார் பிடிச்சி வச்சுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு வழிபாட்டை கொடுக்குறா. எந்த சன்னதியிலுமே நீ வீட்டு இருக்கணும், பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி எந்த கோயிலா இருந்தாலும் நீ வந்து அந்த வீட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை கொடுக்குறா. இப்படிதான் வந்து ஒரு சின்னதா சொல்லியிருக்கேன்.
அந்த விநாயகர் பெருமானோட கதையை. அந்த விநாயகர் பெருமானோட கதை, நம்ம கோவில்ல செல்வ கணபதி அப்படின்னு பேர்ல நீங்க கேட்கக்கூடிய வரங்களை வந்து வாரி வாரி தரக்கூடிய வல்லலா நம்மளுடைய கணபதி இருக்கார். செல்வ கணபதினா எப்படி வச்சு நாங்க செல்வ கணபதி நம்புறது அப்படின்னா, மேல மகாலட்சுமி தாயார் இருக்கா. செல்வத்தோட அதிபதியே மகாலட்சுமி தாயார் தான். அந்த மகாலட்சுமியோட அனுகிரகத்தினால விநாயகர் பெருமான் இருக்கார். அதனால பூஜைகள்லாம் நடக்கும் போது 7 மணிக்கு தான் நாங்க வருவோம் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் முன்னாடியே வந்து கோவில் எல்லாம் கொஞ்சம் பெருக்கலாம், இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலாம். இவங்க எல்லாம் சதா